அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பொதுவாக ஒரு மனிதனுடைய நிலை, அவனுக்கு பிடித்த ஒரு பாடலை அவன் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான்னு வைங்களேன். அந்த பாடல் ஒலிக்காத அந்த நேரத்தில் கூட அந்த பாட்டையே முணுமுணுத்து கொண்டே இருப்பான். இன்னும் சொல்லப்போனால் தூங்கி எழுந்ததற்கு பின்பாக அவனுக்கு அந்த பிடித்த பாடலினுடைய அந்த முணுமுணுப்பு அவனை அறியாமலேயே வெளிவர ஆரம்பிச்சிடும். இது ஒவ்வொரு மனிதனுடைய இயல்பு நிலை. தூக்கங்கிறது சிறிய மௌத்து. எழுந்ததோடையே அந்த பழைய நினைவுகள் அந்த பாட்டை தானே படிக்கிறான். அந்த மாதிரி மரணங்கிறது ஒரு மனிதனுக்கு பெருந்தூக்கம் தானே. அந்த தூக்கத்திலிருந்து கபூரில் விழிப்படைய செய்து எழுந்து கேள்வி கேட்டா அவன் உலகத்தில் எதனை அதிகமாக விரும்பினானோ, எதனை அதிகமாக சொல்லி கொண்டிருந்தானோ அதைத்தானே அந்த இடத்துல சொல்லி தருவான். அத்தியாயம் 14 வசனம் 27 இறைவன் சொல்லுவான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்துத் துன்யா வல் ஆখিরা. இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய அந்த நன்மக்களுக்கு உறுதியான சொல்லை கொண்டு உறுதிப்படுத்துகிறான் இறைவன். எங்க உலகத்திலையும் மறுமையிலையும். அது என்ன அந்த உறுதியான ஒரு சொல்லு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உறுதியான சொல்ல அதிகமாக சொல்ல வைப்பதின் மூலமாக, அதன்படி நடக்க வைப்பதின் மூலமாக அதனையே முணுமுணுக்கம் வைத்து உறுதிப்படுத்துகிறான் இறைவன். இதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன தெரியுமா? பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாங்க. சஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் முஸ்லிம் ஒரு முஸ்லீம் இதா சுஇல ஃபில் கபுரி, கபூரில் கேள்வி கணக்கு கேட்கப்படும். ஏன்னா பெரிய தூக்கம், மரணங்கிற பெருந்தூக்கம். அந்த தூக்கத்திலிருந்து எழுப்பி விட்டு கேள்வி கணக்கு கேட்கப்பட்டா அவன் சாட்சி சொல்லுவான், அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லா என்று அவன் சாட்சி சொல்வான். யாரு? இறை நம்பிக்கையால ஒரு முஸ்லீம் என்று சொல்லிவிட்டு இந்த சூரத்தில் இப்ராஹிம்ல வரக்கூடிய இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினாங்க. யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தித் துன்யா வல் ஆখিরা. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னை நம்பிக்கை கொண்டு உறுதியாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உறுதியான சொல்லான லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த சொல்லை கொண்டே இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உறுதிப்படுத்தி அதே சொல்லை முணுமுணுக்கம் வைக்கிறான் என்று இந்த வசனத்தில் இறைவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினாங்க. நாம் அதை ஃபாலோ பண்ணுவோம்.